ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு குழந்தை வேணுங்களா? ப்ரெக்னென்சிக்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆனால் நான் எக்ஸசைஸ் எதுவும் பண்ண மாட்டேன், மீன்ஸ் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. மற்றும் நான் இப்போ ட்ரீட்மெண்ட்லாம் எதுவுமே பார்க்கல. எனக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு செஞ்சு எனக்கு மனசே வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுட் டயட்டும் என்னால் சரியாக ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா என்னை அப்படியே பழகினதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே இந்த விஷயம்லாம் செய்யாமல் எனக்கு குழந்தைக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பெண்கள், நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இந்த மற்ற எது பண்ணாட்டியும் கூட இதை மட்டும் சரியாக பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றும் உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நான் ப்ரெக்னன்சிக்காக ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். மற்றும் பார்த்திங்கன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறது எனக்கு வெயிட் அதிகமாக இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா டாக்டர் என்னை வாக்கிங் போக சொல்கிறாங்க, ஒர்க் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் என்னால் ரெகுலராக பண்ண முடியலக்கா. ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு பார்த்திங்கன்னா நடுவில் விட்டுறேன், இல்லை என்னோடய உடம்புக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், ஃபுட்டு கண்ட்ரோல் நிறைய சொல்கிறாங்க. நிறைய ஃபுட்ஸை வாழ்க்கை முறையை மாற்றினா இல்லை ஃபுட் ஸ்டைலை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். சுத்தமாக எதுவுமே எனக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குது. எனக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக என்னால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் சரியாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க. என்ன பண்ணணும், தினமும் சரியான நேரத்துக்கு நைட்டில் தூங்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெட்ரூம்க்கு நீங்கள் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும். என்னக்கா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சாதாரணமாக தூக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிப்ஸுன்ற மாதிரி சொல்லிருக்கீங்களே, இதுக்கும் நான் சரியான நேரத்தில் தூங்குறதுக்கும் எனக்கு சீக்கிரமாக குழந்தை உண்டாகிறதுக்கும் என்ன காரணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கமெண்ட்ஸ்லேயே போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக தூக்கத்துக்கும் நம்மளுடைய இனப்பெருக்கம் உறுப்பு மண்டலத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்கு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள், அதாவது குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கைன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவங்களுடைய நிறைய விஷயத்தினால, நாட் ஓன்லி ஃபுட், அவங்க எக்ஸசைஸ் அது மட்டும் காரணம் கிடையாது. நிறைய பழக்க வழக்கங்கள்னால அவங்களுக்கு குழந்தையானது தள்ளி போயிட்டுருக்கு. அவங்களுடைய உடலானது, ஒரு பெண்ணோட உடலானது சரியாக ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்கான அந்த ரொட்டேஷன், அது இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் பார்த்திங்கன்னா சரியான வேலையை செய்யாமல் போகிறதுனால தான் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு குழந்தையானது தள்ளி போயிட்டுருக்கும். ப்ரெக்னன்சி டிலேன்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவங்க எதிர்பார்த்து அவங்க ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சிட்ருப்பாங்க. நீங்கள் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்திருக்கும்போது உங்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா சரியான ஒரு நடைமுறைக்கு பார்த்திங்கன்னா சரியான ஒரு செயல்பாட்டுக்கு உங்களுடைய உடம்பானது வந்துடும். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளே தூங்குறது, காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து ஒரு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 21 டேஸ் மட்டும் நீங்கள் செய்யுங்களேன். ஏன்னா எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலுமே ஒரு 21 நாள் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அதற்கு நம்மளோட உடம்பானது அப்படியே பழகிடும். அடுத்தடுத்து அப்படியே அதை ஃபாலோ பண்ண முடியும். இந்த உறக்க நேரம்ன்றது 9 to 6 நீங்கள் சரியான அந்த டிஜிட்டில் அந்த டைம் ஃபாலோ பண்ணி நீங்கள் தூங்கும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய உடம்பானது ஒரு சூப்பராக ஒரு சுறுசுறுப்பாகிடும். மற்றும் இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரத்த ஓட்டம் மற்றும் பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் நம்ம தூங்கும்போது நிச்சயமாக அது நம்மளுக்கு குழந்தை பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸு தான். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை, ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணலை, இல்லை ட்ரீட்மெண்ட்டே பார்க்காதவங்களா கூட இருந்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம் தான். இது ஒரு 21 நாளுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேரானது உண்டாகும். சரி, இப்போ 9 o'clock தூங்க சொல்கிறீங்கக்கா. இப்போ ப்ரெக்னன்சிக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது 9 o'clock தூங்கினேன்னா எப்படின்றது, அப்படி கண்டிப்பாக அந்த விதத்துலேயும் நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் யோசிக்கிறா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓவுலேஷன் டேயில் மட்டும் பார்த்திங்கன்னா சரியாக எந்த நாள் இன்டர்கோர்ஸ் இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும், ஓவுலேஷன் டே அன்றைக்கி. ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைமுக்கு ஒரு 9 to 10ன்ற மாதிரி அந்த டைம் நீங்கள் பிரிச்சுட்டு நான் 10க்குள்ளேவாச்சும் அட்லீஸ்ட் நீங்கள் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செய்யுங்களேன். நீங்கள் எவ்வளோ வருஷம் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே இந்த சரியான உறக்க நேரம்ன்றது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். உங்களுடைய குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு
மற்றும் இதை வந்து 21 டேஸ் நீங்கள் வந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து அந்த டைம் ஸ்கெடியூல்க்குன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈவன் ஆகிடும். இதற்கு நடுவில் நீங்கள் இந்த சரியான உறக்கத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களாக கூட பண்ணாட்டி கூட பரவாயில்ல. ஆனால் இந்த உறக்க நேரத்தை நீங்கள் சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் 21 டேஸ்க்கு. சப்போஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவலாக நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.